வெல்கம் டு லவ்குர் சேனல். நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் லவ்குர் பேசுகிறேன். இது லாஸ்ட் இயரில் எனக்கு வந்த ஒரு பர்சனல் கோச்சிங் கிளையண்ட் ஸ்டோரி. அவர் வந்து ஒரு நைஸ் காய், பட் எப்படியோ அவர் கமிட் ஆகிட்டார். பட் பிரச்சனை என்னென்னா, அவர் நைஸ் காயாக இருக்கனால அவங்களோட லவ்வருக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, அவங்கள ரெஸ்பெக்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அவர் வந்து எனக்கு ஸ்ட்ராங் கேரக்டர் டெவலப் பண்ணணும் அப்படின்னா தான் எல்லாருக்கும் வந்து என் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும், என்னை பழையபடி நல்லா லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட பர்சனல் கோச்சிங் ஜாயின் பண்ணார். நானும் அவருக்கு எப்படி ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணணும், எங்கே இறங்கி பேசணும், எங்கே ஏறி பேசணும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டே இருந்தேன். இவரும் ரொட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தார், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டே இருந்தார். இவர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு. திடீர்னு அவர் வந்து ப்ரோ என் லவர் வந்து எப்படி மிஸ் பண்ண வைக்கணும்னு சொல்லி என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டார். நான் ப்ரோ அது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணேன். அவர் எப்படின்னு என்கிட்ட கேட்டார். கைஸ், இதா இன்னொரு டாபிக், எப்படி ஒரு பொண்ணை மிஸ் பண்ண வைக்கிறது. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஜஸ்ட் அவட்ட பேசாமல் இருந்தால் போதும். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இவ்வளோ நாளாக நீங்கள் கையிலேருந்து ஒரு வாட்ச் கட்டியிருப்பீங்க, எக்ஸாம்பிள் அதை பற்றி நினைக்கவே மாட்டீங்க, பெருசாக கண்டுக்கவே மாட்டீங்க. பட் டக்குன்னு இப்போ அந்த வாட்ச் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை மிஸ் பண்ணுவோம், தேடுவோம், கையில் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம், ரைட்? அவ்வளவுதான். இதே தான் பொண்ணுங்கிட்டேயும். அவகிட்ட இவ்வளோ நாள் நம்ம ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம், பட் இப்போ அவளை மிஸ் பண்ண வைக்கணுமா? ஜஸ்ட் கொஞ்ச நாள் அவட்ட பேசாமல் இருந்தால் போதும். அவள் நம்மளை தேட நான் எங்கே போயிட்டான், நமக்கு மெசேஜ் பண்ணல, கால் பண்ண, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிப்பான், நம்மளை தேட ஆரம்பிப்பான். அவள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவான்னா, உங்களை காண்டாக்ட் பண்ணுற வரையும் உங்களை பற்றியே 24 ஹவர்ஸும் அவன் நினச்சிக்கிட்டு இருப்பாள். ஏன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலன்னு சொல்லி உங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாள். அவள் 24 ஹவர்ஸும் உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாள். அவன் மைண்டில் வேறு எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் உங்களை பற்றியே திங்க் பண்ணிட்டு உங்களை மிஸ் பண்ணிட்டே இருப்பாள். இந்த ஐடியாவை நம்ம க்ரஷ்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், லவ்வர்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கைஸ், இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுறதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. எஸ், அது என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க நம்மளுடைய பார்ட்னர் நம்மக்கிட்ட எவ்வளவு கனெக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லி நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நம்ம கூட ரொம்ப கனெக்ட் ஆகிருந்தால் தான் அவங்க நம்மளை மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிள் கிளியராக சொல்லணும்னா, எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கான், நம்ம வந்து அவங்க கூட ரொம்ப க்ளோஸு, சரியா, வருஷக்கணக்காக க்ளோஸு. இப்போ வந்து சப்போஸ் அவங்ககிட்ட நம்ம பேச நிறுத்திட்டோம் அப்படின்னா, அவன் நம்மளை மிஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 நாளே நம்மளை காண்டாக்ட் பண்ணுவான். ஏன்டா நான் என்ன மெசேஜ் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்மளை கெட்ட வார்த்தையில் கேட்பான். பிகாஸ் அவன் மிஸ் பண்ணியிருக்கான், அதனால அந்த உரிமையில உங்கள்கிட்ட கேட்குறான். புரியுதா உங்களுக்கு? சப்போஸ் நம்ம ஒரு ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சன்ட்டாக பழகிருக்கோம், நம்ம ஒரு பர்சன் கூட ஆவரேஜாக தான் பேசியிருக்கோம், அந்தளவுக்கு ஒரு பேசிக்காக தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, சரியா. சப்போஸ் அவங்ககிட்ட நம்ம பேச நிறுத்திட்டோம், சரியா, அவங்க ஒரு கொஞ்சம் நாள் கழித்து லேட்டாக மிஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. முன்னாடி வந்து என்னதுன்னா, நம்ம ரொம்ப க்ளோஸாக இருந்தோம்னா வேமா மிஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஆவரேஜ் க்ளோஸாக இருந்தால் கொஞ்ச நாள் ஆவரேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஆவரேஜாக ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்மளை மிஸ் பண்ணிட்டு அவங்களே வந்து கேட்பாங்க, என்ன ப்ரோ என்ன காண்டாக்டே பண்ணணும்னு சொல்லி ஓரளவுக்கு ஆவரேஜாக வருவாங்க. சப்போஸ் நாம் ஒரு பர்சன்கிட்ட புதுசாக பழகிருக்கோம், அதாவது பேசி ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. இப்போ அவங்ககிட்ட நான் பேச நிறுத்திட்டோம். நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க வந்து நம்மளை மிஸ் பண்ணுவாங்கன்னு? ஒரு மயிரையும் பண்ண மாட்டேன், அவங்க டைம் வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க, ஓகேவா. ஸோ கைஸ், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து நம்ம புதுசாக கனெக்ட் அவங்க கூட நமக்கு ஒன்றும் பெரிய கனெக்ஷனே இல்லைன்னா நம்ம கூட மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. ஸோ கிளியராக புரியுது அவங்களுக்கு. ஸோ பிஃபோர் ஒரு பொண்ணை மிஸ் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அந்த பொண்ணு கூட நம்ம எவ்வளோ கனெக்டாக இருக்கோம். முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கனெக்டாக இருக்கேன், அந்த வெங்காயம்லாம் கணக்கு வராது. இப்போ ப்ரெசென்ட்டில் அந்த பொண்ணு கூட எவ்வளோ கனெக்டாக இருக்கீங்க. சப்போஸ் அந்த பொண்ணு கூட நீங்கள் ரொம்ப கனெக்டாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா அவள் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிப்பாள். உங்களை பற்றி 24 மணி நேரம் திங்க் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசுவாள், உங்களோட உரிமை எடுத்து உங்களை திட்டுவா, ஓகே ஏன்டா நான் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அந்த பொண்ணு வந்து உங்கள்கிட்ட ஆவரேஜாக கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னா, அவட்ட நீங்கள் பேசுகிறது நிறுத்திட்டீங்க அப்படின்னா, ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து அவளும் வந்து ஓகே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு ஏன் காண்டாக்ட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பேசிக்காக ஆவரேஜாக கேட்பா. கொஞ்சமாக தான் மிஸ் பண்ணுவாள், கொஞ்சமாக தான் உங்கள்கிட்டையும் கேட்பா, ஏன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜாக கேட்பா. சப்போஸ் ஒரு பொண்ணுகிட்ட 2-3 நாள் தான் பேசியிருக்கீங்க, அவட்ட நீங்கள் பேசுகிறது நிறுத்திட்டீங்க அப்படின்னா அவள் ஜஸ்ட்டு கண்டுக்காமல் போயிடுவா. பிகாஸ் அவளுக்கு உங்களுக்கும் பெரிய எந்த கனெக்ஷன்ஸுமே இல்லை. ஏன்னா அவளுக்கு உங்களுக்கு பெரிய கனெக்ஷன் இல்லை, அவள் மிஸ் பண்ணவும் மாட்டா, திரும்பியும் வர மாட்டான். ஸோ கைஸ், இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்கள் க்ரஷ்ஷுக்கோ லவ்வருக்கோ எக்ஸையோ நீங்கள் நல்லா மிஸ் பண்ண வச்சுக்கோங்க. பட் கைஸ், ஒரு பொண்ணை மிஸ் பண்ண வைக்க முன்னாடி சில இடங்களில் நம்ம மிஸ் பண்ண வைக்கக்கூடாது. அப்படி அந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ண வச்சிங்கன்னா அது ரிலேஷன்ஷிப்பை கெடுத்து விட்டுரும், அவள் மொத்தமாக உங்களை விட்டு போயிடுவான். ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு நாள். நம்ம லவ்குரு சேனலில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி, நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.